ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎஸ் ஜெகா வேர்ல்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் அடிக்கிற வெயிலில் வந்து எப்படி தான் நீங்கள் சமாளிக்கிறீங்கன்னு தெரியலை. இந்த அடிக்கிற வெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடம்புக்கு வந்து நிறைய தண்ணி ஆகாரங்கள் வந்து தேவைப்படுது. அந்த வகையில் நாம் வந்து ஒரு ஜூஸ் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுவும் இந்த கிருணி பழத்தை யூஸ் பண்ணி ஜூஸ் வந்து டேஸ்டியாக எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஜூஸ் வந்து அதிகமாக எடுக்கிறது வந்து நம்மளுடைய உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. அதுவும் இந்த சம்மர் காலத்தில் குழந்தைங்களுக்கெல்லாம் அடிக்கடி நீங்கள் ஜூஸ் போட்டு கொடுங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த காயை வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய சீட்ஸ் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அந்த சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகி வந்துடும். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்து நீங்கள் வந்து எடுத்தாலே அது வந்து ஈஸியாக ரிமூவ் ஆகிரும். இந்த சீடை வந்து நம்ம வந்து ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஆட் பண்ணும்போது அது ஒரு கசப்பு தன்மை வரும். அதனால் அதை வந்து நம்ம எடுக்க வேண்டாம். அப்புறமா அதில் இருக்கக்கூடிய இந்த சதப்பத்தை வந்து நாம் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்துக்கலாம். ஸ்பூன் வச்சு எடுக்கலைன்னா நீங்கள் வந்து நைஃப் வச்சு அதை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி நாம் வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த 2 பீஸ்லேயும் உள்ள எல்லா சதையும் வந்து எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்ச இந்த பீசஸை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து மாற்றிக்கலாம். இது வந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும், நம்ம ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது. இந்த பீசஸ் எல்லாமே நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இனிப்புக்கு தேவையான சுகர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஒரு காயில் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக 5 பேருக்கு வந்து நம்ம ஜூஸ் போடலாம். கொஞ்சம் தண்ணியாக கெட்டியாக போடணும்னா 3 பேர் வந்து நம்ம குடிக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக நீங்கள் சேர்க்கணுன்ட்டு இருக்கும்போது 5 பேருக்கு வந்து தாராளமாக குடிக்கலாம். அப்புறமா இந்த காய்க்கு இனிப்புக்கு தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற பால், காய்ச்சி ஆற வச்சுருந்தா பாலை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம மிக்ஸியில் அரைக்கிறதுனால ஃபஸ்ட் கொஞ்சம் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்புறமா வாசனைக்காக ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணி இதை வந்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து கொஞ்சம் தான் நான் வந்து பால் விட்டது, கொஞ்சம் திக்னஸாக தான் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு திக்னஸ் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்றவாறு நீங்கள் வந்து காய்ச்சின பால், ஆற வச்ச பாலை வந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஜூஸ் வந்து ரெடி. இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூலாக குடிக்கணுன்னா கூட குடிச்சிக்கலாம். இல்லாட்டி ப்ரிப்பேர் பண்ண உடனே குடித்தாலும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஜூஸ் மெனு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.